மீனா பெருசு எடுத்துக்க. இது பாருங்க, யூனூஸ் டோமுக்கு போற வழி பாருங்க. கல்லறை வந்து நல்ல யூனூஸ் கல்லறை எல்லாம் போய் பார்த்துட்டு அந்த சைடு மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. லைட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாஜி ஃபேமிலி. நாங்கள் இப்போ ஒமான் சலாலால இருக்கிறோம். சலாலால யூனுஸ், ப்ராஃபட் யூனுஸோட டோம் பார்க்க போகிறோம், அதாவது கல்லறையை பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். ப்ராஃபட் யூனுஸ் வந்து யோனா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜோனா, பைபிளில் இங்கிலீஷில் ஜோனா, தமிழில் வந்து யோனான்னு நம்ம சொல்கிறோம்ல. 3 நாள் மீன் வயிற்றுல இருந்தார்ல, சரி, அவர் தான் யூனுஸ்ன்னு போட்டிருந்தது. வாங்க போய் பார்ப்போங்க. இது சலாலா பிளாசா ஹோட்டல். இங்கே யாரும் இங்கே வந்து ஸ்டே பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. சோஹார் ஹவுஸ்னு ஒன்று இருக்குது இந்த சைடு, அது ஹோட்டலாக தான் இருக்கும். பாருங்க, யூனுஸ் டோமுக்கு போகிற வழி பாருங்க. இந்த வழியாக இப்படி போக வேண்டியிருக்கு. பாலம் மாதிரி இருக்குது, அடியில் குகை மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே போய் போக வேண்டியிருக்கு. பாருங்க, யூனுஸ் கல்லறைக்கு போகிற வழியை பாருங்க, இப்படிதான் இருக்கு. ரோடெல்லாம் போடலை, மண்ணு இல்லை, தரையில தான் எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. நாங்களும் அந்த வழியா போறோம். ஆனால் அந்த சைடு கார் நிறைய நிற்குது. கல்லறை பக்கத்தில் கார் நிற்கும். நமக்கு பின்னாடி ஆட்கள் வராங்களா தான் இல்லை. யூனுஸ்னா வந்து பைபிளில் வந்து வேற இதில் போட்டிருக்கு, யோனான்னு போட்டிருக்கு. யோனா தான் ப்ராஃபட் யூனுஸ்ன்னு. ஆனால் நான் நெட்டில் சர்ச் பண்ணும்போது யோனா வந்து யூனுஸ் வந்து ஈராக்ல அவரோட கல்லறை இருக்குன்னு போட்டிருக்கு. இது எந்த ப்ராஃபட்னு தெரியலை. இந்த கல்லறை யூனுஸ், நபி யூனுஸ் அப்படின்னு போட்டிருக்கு. யூனுஸ் அந்த வேல வரலாமா இருக்குமா இருக்கும் தெரியல. தெரியாம ஏதாவது வேல போயிருக்காது. அங்கெல்லாம் நிறைய ரெசிடென்சியல் ஏரியா இருக்குதான், வீடுகள் தானே. யூனுஸ் கல்லறை பக்கம் வந்தாச்சு நாங்க. யோனா தெரியல தான். யூனுஸ்னா முஸ்லீம்ஸ் வந்து யூனுஸ்ன்னு சொல்றாங்க. கடல், சூப்பர் கடல் இருக்குல்ல தான். ஆனால் இது ஒட்டகம்லாம் இருக்குன்னு போட்டிருந்தது, அது இல்லை. இதுதான் யூனுஸ் கல்லறை, யூனுஸ் டோம் சொல்றாங்க. நபி யூனுஸ் டோம் சொல்றாங்க. யாருமே இல்லைதான் அங்க உள்ள. குரான் வச்சுருக்காங்க. அவரோட கல்லறை வந்து நல்ல இந்த ஸ்டெப் மாதிரி வச்சு கட்டி வச்சுருக்காங்க. இதெல்லாம் க்ரீன் கலரில் இருக்கு. இருக்கு சாஹப்னு இருக்கு, என்னன்னு தெரியல தான், கிளியரா இல்லை. ஷூ போட்டு உள்ளே போகக்கூடாது, அதனால் ஷூவை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். இல்லை யாருமே இல்லை. அயூப் டோம் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆட்கள் வர்றதுக்கு அவங்கள வந்து ரிசீவ் பண்ணி. இல்லை, அவரோட கல்லறை வந்து யோனா கல்லறை. அவருக்கு யூனுஸ் தான் பேர். இதுவும் யூனுஸ் டோம் தான் போட்டிருந்தது. அப்படி தான் நாங்கள் வந்தோம். ஆனால் நான் இதில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது யூனுஸ் வந்து யோனா வந்து மீன் வயிற்றுல 3 நாள் இருந்த யோனா வந்து பேர் முஸ்லீம்ஸ் குரானில் யூனுஸ்ன்னு தான் இருக்குது. அவங்க வந்து ஈராக்கில் இருக்கு அவரோட கல்லறை. வந்தோம், அதுக்கு சைடில் வந்து இந்த ஃபுல்லாக கடல் அலை அடிச்சுட்டு இருக்கு பாருங்க. இங்கே ஒரு ஒம்பி வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்காரு. மீன் வருதா, அவர் வலையிலான்னு பார்ப்போம். அவர் இழுத்துக்கிட்டு இருக்காரு, காலையிலேயே போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த கடலோட தண்ணி இந்த சைடு அப்படியே கட்டி போற மாதிரி இருக்கு இந்த சைடு. ஆமா, மீன் பிடிக்க அங்கே இடம்.
சால மீன் அது. அவங்க சட்டையில பின்னாடி உள்ள கம்பெனி பேர். இது வேற மீன், இது சால மீன் மாதிரி இருக்குன்னு. அது வந்து நம்ம இப்போ பிடிப்போம்ல. ஃபிஷ்ஷை பாருங்க, அவங்க பிடிச்சிட்டு அப்படியே உயிரோட எடுத்து போடுறாங்க. நீ அதை விற்க போவாங்க போல. குட்டி மீனா பெருசு எடுத்துக்க வேண்டியது. அது என்ன மீன் தான் பேர் தெரியல. பிக் ஒன் எடுங்க. சரி சரி சரி. பீச்சுக்கு வந்திருக்கோம். கடல் அலை அடிச்சிட்டு இருக்கு பாருங்க, பயங்கரமா அடிக்குது. இது ஃபுல்லா அந்த சைடு மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. வந்திருக்கமே தான், செருப்பு இல்லையே, ஷூ போட்டு வந்திருக்கமே. லைட்டா பாத்துட்டு வந்துருது. ஷூ அழுக்க, செருப்பு போட்டுறணும். யூனூஸ் டோம்க்கு போற வழியில பெரிய நெஸ்டோ ஹைப்பர் மார்க்கெட் இருக்கு பாருங்க. உங்களுக்கு இங்க போனாலும் நீங்க போய்கிடலாம். திங்ஸ் வாங்க வேண்டியிருந்தது. ஹைப்பர் மார்க்கெட் பார்த்து முடிச்சாச்சு. இது எங்களோட ஃபேவரேட் ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போகிறோம். காம்பவுண்டுக்குள்ள வாழை மரமும் இது தென்னையும் இருக்கு. இங்க வந்து தேங்காய், இளநீர், அதே மாதிரி வாழை. அங்க பாருங்க தான், ஃபுல்லா தென்னை தான். சைட் ஃபுல்லா இங்க பாருங்க. ஓ, இந்த ஏரியாவுக்கு நம்ம இப்பதான் வந்திருக்கோம்ல தான். சூப்பரா இருக்கு. இது என்ன கிளைமேட் நல்லா இருக்குல்ல. கிளைமேட் தான் மெயின். அது கூட நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. நாங்க வந்து யூனூஸ் கல்லர் எல்லாம் போய் பார்த்துட்டு ப்ராஃபட் யூனூஸ் டோம் பார்த்தோம். ஃப்ரைடே மத்தியானம் 1 o'clock ஆகுது. நாங்கள் சாப்பிடலான்னு டெலி ரெஸ்டாரண்ட் போயிட்டுருக்கோம். பார்ப்போம் அவங்க அங்கே இருக்கிறாங்களா அல்லது பள்ளிக்கு போயிட்டாங்களா. மாஸ்க்கு போனாலும் போயிருப்பாங்க. நம்ம அங்கே ஆள் இருந்ததுன்னா அங்கே வந்து லஞ்சை முடிச்சிடலாம். வாங்க போகலாம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சாப்பிட வேண்டியதானே? ஏதாவது பிரியாணி இருக்கும். ஒட்டக பிரியாணியா? மட்டன் பிரியாணி வாங்குவோம், இல்லைன்னா ஃபிஷ் பிரியாணி, சிக்கன். ஒட்டக பிரியாணி எனக்கு வேண்டாம். உனக்கு வேண்டாம், வாங்கி சாப்பிடு. எனக்கு வேண்டாம்ப்பா. നമ്മൾ പിന്നെ നമുക്ക് ട്രാവൽ ചെയ്യുന്നുണ്ട്. നാളെ സദ്യ ഉള്ളത് വാങ്ങുന്നില്ല. 19 ഐറ്റംസാ? അടിപൊളി, കുഴപ്പമില്ല. ഓക്കെ. ചെമ്മീനാ? ചെമ്മീൻ ബിരിയാണി. ഞാൻ മട്ടൻ ബിരിയാണി. ചെമ്മീன்னா பிரான்ஸ். தமிழில் இறால் பிரியாணி. பப்படா வரும். ஓ, மீல்ஸ் இருந்தால் தான் பப்படா ഉണ്ടാവും. சரி, കുഴപ്പമില്ല. നോ പ്രോബ്ലം. ഇത് പ്രോൺസ് അല്ലേ? അത് മട്ടൺ. പകുതി കഴിച്ചു നോക്കാം നമുക്ക്. അതാണ്. ഓക്കെ. ഇത് പായസം.
அடுத்து ஊறுகாய். அவ்வளோ இது மட்டன் பாதி இங்கே பேர் மட்டன் பாதி சாப்பிடு, ப்ரான்ஸ் பாதி சாப்பிடு. எப்படி டேஸ்ட் இருக்கு சரியா? இது மட்டன் பிரியாணி பாரு என்ன வேறு மட்டன் தானே? ஓகே 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 ஓகே. ஃபஸ்ட்டு பாதி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் சரியா? இது இந்த பிரியாணி, இது ப்ரான்ஸ் இறால் பிரியாணி. இதில் இருக்குது. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சூப்பராக இருக்குது. ஏன்னா இது வந்து ஜீரா சம்பா நல்லா இருக்கு, டேஸ்டாக இருக்குது. அதான் மெயின் அன்னைக்கு சாப்பிட்டோம், நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. அன்னைக்கு வந்து கிங்ஃபிஷ் அன்னைக்கு செம்மீன் பிரியாணி, செம்மீனில் வந்தது ஆனால் ஐக்கூரை பிரியாணி. பிரியாணி மட்டன் பிரியாணி பாதி சாப்பிட்டோம். ப்ரான்ஸ் பிரியாணி பாருங்கள், இவ்வளோ பெருசு இருக்குது, நல்லா இருக்குது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இல்லாது. ஊறுகாய் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. என்ன தான் நான் ஊறுகாய் அப்படி சாப்பிட மாட்டேன், அதனால் எனக்கு வந்து பிடிச்சிருந்தது. அதே மாதிரி தயிர் பச்சடி. நான் இதை எடுத்துட்டேன் சரியா? ரெஸ்டாரண்ட்டில் நாங்கள் பிரியாணி சாப்பிட்ருக்கோம். இந்த ஸ்ரிம்ஸ் பிரியாணி, அதாவது ப்ரான்ஸ் பிரியாணி, நம்ம தமிழில் இறால் பிரியாணின்னு சொல்லுவோம்ல, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இங்கே சலாலா வந்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட் போங்க, ரொம்ப உண்மைக்குமே நல்லா. ரெஸ்டாரண்ட் வேறு என்னது? டெல்லி ரெஸ்டாரண்ட். டெல்லி ரெஸ்டாரண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் யூனூஸ் டோம் பார்த்துருப்பீங்க, அப்புறம் அங்கே மீன் பிடிக்கிறாங்க அதை பார்த்துருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. வர்ற வழியெல்லாம் நாங்கள் காட்டியிருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை, டேக் கேர்.